சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சிந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஸ்டவ் அடுப்பு, அதாவது இண்டக்ஷன் கரண்ட்ல எரியிற அடுப்பு, ஸோ அது ஒர்க் பண்ணாமல் போயிடுது. இதுவும் இந்த இசக்கியோட சதி வேலை தான். இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சிவா வந்து பார்த்துட்டு, நான் இப்போவே உனக்காக அடுப்பு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கடையிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்து அடுப்பை கொடுக்குறாப்புல. ஆனால் டைமுக்குள்ளே சமைச்சு முடிக்கணுமே, எக்ஸ்ட்ரா டைம் கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிந்து ரொம்ப பதட்டமாகவே சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மகாவும் இசைக்கும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவள் எப்படி சமைச்சாலும் அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக சமைக்க முடியாது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவங்க இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகம் போய் சிவா கிட்ட சிந்துவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சிவாவும் போய் அந்த நடுவர்கிட்ட கேட்குறாப்புல, ஆனால் முடியாது அப்படின்றாங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தில் சமைச்சாலும் சிந்து ஒரு வழியாக அந்த டைமில் சமைச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரையுமே வெளியில் போக சொல்லிடுறாங்க. ஸோ வெளியே போக சொல்லிவிட்டு எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த மகா வந்து ஒரு ஆளை செட் பண்ணி ஏதோ ஒரு லிக்யூடை கொண்டு போய் சிந்துவோட சாப்பாடு ஃபுல்லாக ஊற்றி விட்டுரு, அதனால் சாப்பாடே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுதுன்னு காமிக்கல நமக்கு. அதுக்கப்புறம் ஜட்ஜி எல்லாம் வந்து உக்காந்து எல்லா சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக சிந்துவை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சிந்து என்னடானா டேபிளுக்கு அடியிலேருந்து ஒரு பிளேட்டை எடுத்துக்கிட்டு வராங்க. அதில் சாப்பாடுலாம் இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு தெரிய வரும், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டில் எதையுமே கலந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஸ்ட் எல்லாமே பார்க்குறாங்க. சிந்து சமைச்சதையும் வந்து நடுவர்கள், நம்ம சிவா, அதே மாதிரி அன்னபூர்ணி 3 பேருமே டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக நம்ம நடுவர், ஏமா டேபிளுக்கு அடியிலேருந்து சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.